சிவன்மலை முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் முருகனே சொல்லக்கூடிய அருள்வாக்காக பக்தர்களால் சொல்லப்படுதுங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைக்கப்படுகிறது, எப்பொழுது மாற்றப்படுகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதில் அனைவருக்குமே இன்றளவு ஆர்வமானது அதிகரிச்சிருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. சிவன்மலை உத்தரவு பெட்டியில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு கடல் நீரானது வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்ததுங்க. இந்த நிலையில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்குது. தற்போது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளால் நாட்டில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்ற குழப்பமானது ஏற்பட்டிருக்குதுங்க. தற்போது சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் உலகத்திற்கு நல்லதா கெட்டதா, இதனால் 12 ராசிக்காரரில் ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரமாக இருக்குதா, உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா, திருமண வர நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய் கொண்டு இருக்குதா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் சிவன்மலைக்கு சென்று வழிபட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்றதாகங்க. இந்த கோவிலில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும். நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் மகிழ்ச்சிகளையும் முன்னதாகவே உணர்த்துவதால் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்குதுங்க. சிவன்மலை ஆண்டவன் பக்தரின் கனவுல குறிப்பால் பொருளை உணர்த்துவதும் அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபடுவதும் தொன்று தொட்டு நடந்துட்டு வருதுங்க. கனவுல தோன்றிய பொருட்களை பக்தர் கொண்டு வந்தால் அது உத்தரவு கேட்க வைக்கலாமா என சாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ போட்டு கேட்பாங்களாமாங்க. வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்து விட்டால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருட்களானது மாற்றப்பட்டு உத்தரவு பெட்டியில் தற்போது பக்தர் கனவில் சொன்ன பொருளானது வைத்து பூஜை செய்யப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. இது வரைக்கும் உத்தரவு பெட்டியில் மண், துப்பாக்கி, ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலி போன்ற பல பொருட்களானது வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்குதுங்க. இதனால் சமுதாயத்தில் ஏதோ ஒரு வகையில் தாக்கமானது ஏற்பட்டிருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி முதல் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடல் நீரானது வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்திருக்குதுங்க. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் உண்டார்பட்டியைச் சேர்ந்த பக்தருடைய கனவுல வந்த உத்தரவின் பேரில் 10/3/2026 முதல் மஞ்சள், பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்புல், எலுமிச்சை பழம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க. உத்தரவு பெட்டியில் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே மங்களகரமானவையாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இதனால் நாட்டில் சுப நிகழ்ச்சிகளானது அதிகமாக நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் ஆன்மீக மற்றும் மங்கள நிகழ்வோடு தொடர்பு கொண்டதாகுங்க. அதனால் ஆன்மீக சார்ந்த மங்கள நிகழ்ச்சிகளானது அதிகமாக நாட்டில் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கோவில் உற்சவங்கள், திருவிழாக்கள், கும்பாபிஷேகம் போன்ற தெய்வீக காரியங்களானது நாட்டில் அதிகமாகவே நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுது. தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் 12 ராசியில் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மேச ராசிக்காரங்களுக்கு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு செலவுகளானது அதிகரிக்க போகுதுங்க. உங்களுக்கு வாகனங்கள் மூலமாக செலவானது அதிகரிக்கும். இது வரைக்கும் உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. நெருக்கடியாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு உதவி கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாம். எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் உங்களுக்கு மன தடுமாற்றமானது ஏற்படுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில் வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள், செல்ல
செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. வியாபாரம் சம்பந்தமான செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையானது உருவாகுங்க. வீண் பழிக்கு ஆளாக வேண்டிய நேரமாகவும் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வதும் கோபத்தை குறைத்து கொள்வதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய நலனில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. விருந்தினர்கள் வந்து செல்லக்கூடிய நேரமாகுங்க. இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு மன தடுமாற்றமானது ஏற்பட்டு நீங்கக்கூடிய நேரமாகுங்க. வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம். தேவையான உதவிகளானது உங்களுக்கு கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுங்க. மாணவர்கள் பாடங்களை படிப்பதில் மகிழ்ச்சி அடைவாங்க. தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய குறிக்கோளோடு செயல்படக்கூடிய நேரமாகுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பண வரத்தானது நன்றாக இருக்குதுங்க. அதே போல் மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்பதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. எந்த ஒரு காரியத்திலுமே அவசரப்படாமல் முடிவு எடுக்க வேணுங்க. அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வானது கிடைக்க போகுது. கூடுதலாக உழைக்க வேண்டிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்துமே நீங்கி ஒற்றுமையானது உண்டாக போகுதுங்க. நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயமானது கிடைக்க போகுது. எதிர்பார்த்த பணவரவானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு மனதில் தெளிவானது கிடைக்க போகுதுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ஆக்கப்பூர்வமாக செய்து முடிப்பீங்க. கடித போக்குவரத்தானது உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்குங்க. நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு லாபமாக அமைய போகுது. வழக்குகளில் சாதகமான போக்கானது இருக்குங்க. நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பங்குதாரர்களிடமிருந்து ஆலோசனை செய்து வியாபாரத்தை செய்வது கூடுதலாக லாபம் கிடைக்க வழி கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க சக பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகளையும் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் நன்மையை கொடுக்குங்க. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலையானது ஏற்படுங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு பல விதத்திலுமே உதவிகள் செய்யக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய உறவினர்கள் வருகையானது இந்த காலகட்டத்தில் அதிகரிச்சிருக்குதுங்க. அவர்களிடம் நீங்கள் நிதானமாக பேசுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அனுபவபூர்வமாக அறிவுத்திறனை பயன்படுத்தி உத்தியோகத்தில் எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் சீக்கிரமாகவே வெற்றி காணக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகி ஆதரவானதே கிடைக்க போகுதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்தபடி பண வரவானது அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளானது வந்து சேரக்கூடிய அற்புதமான நேரமாகும். மருத்துவ செலவுகள் அனைத்துமே குறையுங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் மறுபடியுமே உங்களோடு வந்து சேரக்கூடிய நேரமாகுங்க. உங்களுடைய உறவானது பலப்பட போகுது. தொலைபேசி தொடர்புகள் மூலமாக சில புதிய தொழில் ஒப்பந்தங்களானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு லாபமானது கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வசதிகளானது அதிகரிக்க போகுதுங்க. மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போகுது. வீண் அலைச்சல்கள் உண்டாகலாங்க. வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மனதுக்கு பிடிக்காத இடத்திற்கு சென்று வர வேண்டிய சூழ்நிலைகளானது உங்களுக்கு உருவாக போகுதுங்க. தொழில் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடிய நீங்கள் திறமையாக செயல்பட வேண்டிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. புதிய ஆர்டர்கள் கிடைக்க உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாங்க. எதுலையுமே அவசரப்படாமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே நீங்கள் செஞ்ச வேலைக்கான நல்ல பெயரானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாகுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களிடம் நீங்கள் தன்மையாக பேசி பழகுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேணுங்க. வீண் தகராறுகள் எது
ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேணும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்குங்க. உங்களுடைய குழந்தைகளிடம் நிதானமாக பேசுவதும் அவர்களுக்கு எதையுமே புரிய வைப்பது இந்த காலகட்டத்தில் நன்மையை கொடுக்கும். அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி தெளிவான மனநிலையானது உண்டாக போகுது. பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலனானது கிடைக்க போகுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்துட்டு வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலக போகுதுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கௌரவமானது அதிகரிக்க போகுது. விரும்பிய பதவியானது கிடைக்க போகுது. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்குங்க. கைவிட்டு போன பொருட்கள் அனைத்துமே மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அலட்சிய போக்க நீங்கள் கொஞ்சம் கைவிடுவது நன்மையை கொடுக்குங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணப்புழக்கமானது அதிகரிக்க போகுது. எடுத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடிய போகுதுங்க. மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது. செல்வாக்கானது அதிகரிக்க போகுது. நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு குதூகலமானது ஏற்பட போகுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.